So வணக்கம் guys, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Any problem sir? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். Let's start the video. நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாரு? இந்தியாவோட சீஃப் மினிஸ்டர். இந்தியாவோட சீஃப் மினிஸ்டரா? அதாவது கேள்விக்கு பதில் தப்பா இருக்கலாம், பட் இங்க கேள்வியே தப்பா இருக்கு. ரைட், என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இந்த அப்பா டிவின்ற பேஜ்ல வந்துட்டு எல்லா வீடியோஸும் கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும். ஏன்னா இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் வந்து சின்ன பொண்ணு தான், லைக் ஆன்சர் பண்றவங்களும் சின்ன பொண்ணு தான். கண்டிப்பா சின்ன வயசுல வந்துட்டு எல்லாரும் டம்மா தான் இருப்போம். Please give me your credit card number so I can help you. Yeah, sure. Let me just pull over because I'm driving, alright? Yeah, sure. என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. நான் நினைக்கிறது தான் நடக்குதான்னு. You hear me? I can hear you. I just had a car crash. It's going to be all right. Don't worry about it. Do you have your credit card details? டைம் வேஸ்ட் பண்ற சீனே கிடையாது. he is straight to the point. கோல் மட்டும் கோல் இல்லன்னு இந்த ஸ்கேமர் நிரூபிச்சிட்டாரு. bros goal is ஏடிஎம் கார்டு மேல இருக்கிற ஏய் ஒத்த வந்தேன் வையே நீ செத்துறா என்கிட்ட குமார என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல ப்ரோ சீனு ப்ரோ ஃபோன் பண்றீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சீனு ப்ரோ ஃபோன் பண்றீங்களா? யாரும் எதுவும் பதில் சொல்ல. ப்ரோ சீனு ப்ரோ ஃபாலோ பண்றீங்களா? வாட்ஸ் சீனு ப்ரோ ஃபாலோ பண்றீங்களா? இந்தியால லூசு குதித்தனம் பண்ணது பத்தாதுன்னு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் லூசு குதி மாதிரி பிஹேவ் பண்றீங்களடா. இவ்ளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கலடா, நல்ல கான்டென்ட் ஏதாவது பண்ணலாம்னு யோசி. சீனு ப்ரோ ஃபாலோ பண்றீங்களா? இதெல்லாம் ஒரு கான்டென்ட்டா? மண்டையில முடியும் இல்ல, அறிவும் இல்ல. நாலேஜ் வந்து ஸ்கூல் போனாதான் நாலேஜ் அப்படிங்கறது கிடையாது இல்லையா? யாருமே சொல்லல. அவங்க சொன்னதெல்லாம் ஒரு சைடு வைங்க. இந்த இன்டர்வியூ எடுத்த லொகேஷன் எங்கன்னு பாருங்களேன். கோயம்புத்தூர் நெவர் டிசப்பாயிண்ட்ஸ் மீ. நீங்க ஊர் சுத்தி பாக்குறதுலயும், நீங்க வந்து கோவில் பாக்குறதுலயும், அதுலயும் ஹிஸ்டரி கத்துக்கலாம். ஊர் சுத்தி லைக் ரோட்ல டிராவல் பண்றப்போ ஆல்சோ ஜியோகிராஃபி கத்துக்கலாம். சோ அந்த மாதிரி கடலுக்கு போய் தண்ணி பத்தி கத்துக்கலாம், நீச்சல் கத்துக்கலாம். இதெல்லாமே லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாமே வந்து லைக் டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல வந்து கத்துக்கலாம். லைக் ஸ்கூலிங், மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலிங் பண்ணி தான் ஒருத்தங்க வந்து. நான் 7th 8th படிக்கும் போது என் மைண்ட் செட்டும் இப்படிதான் இருந்தது. பட் come on ka, education is important. அடிச்சு முன்னேற வேலைய பாறா. ஏய் சைலண்டா இருக்கணும். மூடு மூடு. Potate kita, I just want to ask, இது என்ன படம் என்ன பாட்டுன்னு தெரியுமா? I don't know the lyrics. I just know the song. Vibes தான் தெரியும். I know the vibes. Which film is that song? Dude, don't ask me such things. Tell now, you tell. Tell me. Too Sigma to answer this question. இந்த கிளிப்புக்கு அப்புறம் நிறைய மீம் பேஜஸ் வந்து பொட்டேட்டோ பொளந்துட்டானுங்க. ஒரு கஃபேல பாட்டு பாடினதால இவ்ளோ ஹேட்ரட் ஸ்ப்ரெட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்டிங்ல வந்துட்டு சில நார்மிஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் அவங்கள கூலா காமிச்சுக்கணும்னு ஒரு கமெண்ட் ஒன்னு பண்ணாங்க. ஐ நோ இட்ஸ் கூல் டு ஹேட் மீ, பட் நோ ஒன் கூல் ஹஸ் எவர் ஹேட்டட் மீ. இந்த கமெண்ட்டுக்கு அப்புறம் தான் டேங்க் மீம் பேஜஸோ பொழக்க ஆரம்பிச்சாங்க. நார்த்ல ரெபல் கிட்னு ஒரு கிரியேட்டர் இருக்காங்க. அவங்க பண்ண கமெண்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் அடி. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சில் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அம்மா கால் பண்ணிட்டாங்கன்னா, அண்ணா சொல்லுமா. எல்லாரும் குழு உள்ள சாப்பாடு சாப்பிட்டு இருக்கீங்க. பாருங்க குழு இருக்கீங்க. எல்லாரும் அதான் சாப்பிடுறீங்க. கேஎஃப்சி கேஎஃப்சி அப்படின்ட்டு. நேற்று அண்ணா அங்கே கேஎஃப்சியில் சாப்பிட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அண்ணன் வந்து ஒரு சாப்பிட போயிருக்காரு. அந்த மொஜிட்டோ ஜூஸ்ல வந்து ஒரு புழு இருந்திருக்கு. என்னது பாய் புழு அப்படின்னு சொல்லி கேட்கச்சு. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்களும் சரி, ஒரு ரெஸ்பான்ஸ் கூட தரவே இல்லை. கிட்டத்தட்ட 2 மணி நேரமா நாங்க அங்கே உட்காந்துருந்தோம். சரி உணவு பாதுகாப்பு துறைக்காக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு பாதுகாப்பு துறைக்கு போன் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா கேஎஃப்சி அப்படின்னு உடனே வந்து பார்த்தா உடனே கால் வந்து கட் பண்ணிட்டாங்க உணவு பாதுகாப்பு துறை. அவங்க கொடுக்குற சக்கரை உள்ள ஜூஸ்லயும் சரி, நல்லா வறுத்து பொரிச்சு எடுத்த சிக்கன்லயும் சரி, புழு இருந்தா எக்ஸ்ட்ராவா புரோட்டீனாவது இருக்குன்னு தெரியலங்க. நான் பாப்பேன். What the fuck?
நீங்க பீல கூட புரோட்டீனை பாப்பீங்க ப்ரோ. சாப்பிட்ட சிக்கன் தான் வெளியே வந்திருக்கு, புரோட்டீன் தான் ரீசைக்கிள் பண்றேன்னு. எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? சரி, என்ன சொல்றான்னு பாப்போம். இந்த மாதிரி ஈட்டிங் பிராக்டிசஸ் நான் ப்ரொமோட்டே பண்ண மாட்டேன். புழு இருக்கிறதுனால இந்த ஜங்க் ஃபுட் இடத்துக்கெல்லாம் போக கூடாதுங்கிறத விட அது உங்களுக்கு ஏற்கனவே நல்லதுன்னு தெரிஞ்சுதானே நீங்க போறீங்க. என்னடா பேசுற? புரோட்டீன் பவுடர் ப்ரோமோட் பண்ணியா? நான் உங்களுக்கு பர்சனல் ட்ரைனிங் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கன்னு தன்னும் பாசனம் பண்ணிட்டு போனியான்னு இல்லாம இந்த மாதிரி விஷயத்துல உங்க ஒப்பீனியன் என்ன மயத்துக்கு சொல்ற? ட்ரஸ்ட் மீ ப்ரோ, சில சமயம் எதுவுமே பண்ணாம சூத்த மூடிட்டு இருக்கிறதே பெஸ்ட். ஸ்டில் KFC-னால பாதிக்கப்பட்டவரே இவருக்கு ரிப்ளை வீடியோ ஒன்னு போட்டிருக்காரு. உங்களுக்கு சக்கரை உள்ள ஜூஸ்லயும் சரி, நல்லா வறுத்து பொரிச்சு எடுத்த சிக்கன்லயும் சரி, புழு இருந்தா எக்ஸ்ட்ரா புரோட்டீனா இருக்குன்றத நான் பாப்பேன். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? அங்க புழு என்ன, அங்க பாம்பே விழுந்து கிடந்தா கூட வந்து பார்த்தா நீ சாப்பிடுவ. ஏன்னா மனுஷ ஜென்மமா இருந்தா பரவாயில்ல, உன் மூஞ்சி புண்டைய பார்க்கும்போதே தெளிவா தெரியுது வந்து பார்த்தா நீ மிருக ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி KFC சிக்கன்ல என்னுடைய அண்ணன் வந்து ஒருத்தர் வந்து சாப்பிட போயிருந்திருக்காரு. போன இடத்துல வந்து பார்த்தோம்னா KFC சிக்கன்ல வந்து புழு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். வீடியோ போட்டதுக்கு வந்து பார்த்தா இந்த தற்கூரி வந்து பதில் வீடியோ போடுறேன் அப்படின்ற பேர்ல வந்து பார்த்தா KFC-க்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கான். இந்த தற்கூரி மக்கள் மேல அக்கறையுள்ள ஒரு ஆளா இருந்திருந்தான் அப்படின்னா KFC சிக்கனுக்கு வந்து யாரும் வந்து போகாதீங்க, இப்பேற்பட்ட ஒரு அவலை நடந்திருக்கு, அங்க வந்து புழு கிடக்கு, கெட்டு போன சிக்கன் வந்து விற்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மக்களுக்கு வந்து தெளிவா எடுத்து சொல்லியிருப்பான். இந்த தற்கூரி வந்து KFC சிக்கன் அப்படின்ற வார்த்தையை வாயிலிருந்து வரவே இல்லை. இந்த பையன் யாரு, எதுக்கு எனக்கு வீடியோ போட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் தெரியுது அண்ணா நகர் KFC சிக்கனுடைய ஏரியா மேனேஜர் சொல்லி தான் இந்த நாய் வந்து இந்த வீடியோ வந்து பதிவு போட்டுருக்கான். சோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா எச்சத்தனமான வேலைகள், புறம்போக்குத்தனமான வேலைகள், கூட்டி கொடுக்கக்கூடியத்தனமான வேலைகள், திருப்பி ஒரே ஒரு வாட்டி எச்சத்தனமான வேலைகள், புறம்போக்குத்தனமான வேலைகள், கூட்டி கொடுக்கக்கூடியத்தனமான வேலைகள். நிச்சயமா இவருக்கு சின்ன சின்ன பொண்ணுங்க, அக்காங்க, நிறைய தங்கச்சிங்கலாம் என் வீடியோ பாக்குறதால வந்து பார்த்தா அந்த வார்த்தையை நான் சொல்லாம இருக்கிறேன். ப்ரோ எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பாக்குறாங்க. இந்த ப்ரமோஷன் இல்லைன்னா வேற ப்ரமோஷன் பண்ணிட்டு போயிடலாம். இவ்வளவு திட்டு வாங்கணும்னு அவசியமா? ஆஸ் ஐ செட், சுத்த மூடிட்டு இருந்திருக்கலாம். பக்கத்து தெருவுல மோனிகா பெலுச்சி வந்திருக்காங்களா, சீக்கிரம் போய் பாருங்க. அப்படியா? ப்ரோ சேவ்ட் அஸ். நம்ம சாஞ்சய் ராமசாமிய தி ஐகானிக் வாட்டர்மெலன் மூவ் பண்ண விடாம தடுத்துட்டோம். So this only means one thing. அவனுக்கு அவனே தன்னும் பாசனம் பண்ணி சூர்யா ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோத்தா நீ தாண்டா அவரோட ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிருக்க. ஸ்டில் கலாட்டா செம்மையா பொழந்துட்டாங்கன்னு நிறைய பேர் அந்த கலாட்டால இருக்கிற இன்டர்வியூக்கு ஃபயர் விட்டுருந்தீங்க. அவங்களே ஒழுங்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த இன்டர்வியூட எண்டில் வந்துட்டு ஒரு கோமாளியை வந்துட்டு இன்டர்வியூ எடுத்து தாங்க இப்படி பெரிய ஆள் ஆக்கி விட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. நீங்களே அதை தாண்டா பண்ணீங்க. சில வீடியோஸ்லாம் இப்ப டெலீட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இவங்களும் தான் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. இவங்களும் அந்த கூட்டத்துல தான் வருவாங்க. சரி அதை கூட விடு, இவ்வளவு பேசுறல. அவார்ட் ஃபங்க்ஷன்ல என்னத்துக்குடா கூப்பிட்டீங்க? இவங்களுக்காக புதுசா ஒண்ணு, ஏதாச்சும் ஒண்ணு யாருக்கு? அப்போலோ காலேஜ் பசங்களுக்காக புதுசா ஒண்ணு. புதுசாவா? ஆமா, நீங்க தானே கூப்பிட்டீங்க, கலாட்டா தானே கூப்பிட்டுச்சு. அப்ப எங்க போச்சு ஒரு கோமாளியை எங்க இப்படி இன்டர்வியூ எடுத்து ஃபேமஸ் ஆக்குறோன்னு? எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு, அதாவது இது எப்படி இருக்குதுன்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு அவர் ட்ரெண்டா இருக்கும் போது நல்லா யூஸ் பண்ணிட்டு அதான் இதுக்கு மேல அவன் வந்து யூஸ்லெஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முச்சு விட்ட மாதிரி இருக்குது. மக்களே பாத்தீங்கன்னா ஒரு சோகமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். சைல்டுஹுட்லேருந்து நம்ம ஒரு கார்ட்டூன் பார்த்துருப்போம், மிஸ்டர் பீன். அவர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருக்காரு. மிஸ்டர் பீன் இறந்துட்டாரா? அவரோட உடம்பு சரியாமல் இருந்ததுனால இறந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிரிக்க வைக்காமே அவ்வளோ காமெடி பண்ணியிருக்காரு. சிரிக்க வைக்காமலே காமெடி பண்ணியிருக்காருன்றான். ஆக்சுவலி இந்த பச்சவந்தி என்ன பண்ணிருக்கானா, பார்ட் 1ல மிஸ்டர் பீன் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரிப் மிஸ்டர் பீன் பார்ட் 2ன்னு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணி எல்லா நியூஸ் சேனல்லையும் மிஸ்டர் பீன் ஆர்ஐபி போட்டுருக்காங்க. ஸோ ஆனால் அது எல்லாமே ஃபேக். பார்த்தீங்கன்னா மக்களே இது மாதிரி நிறைய பேர் பேசி சோகமா பேசி இது மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாரு போய் சொல்றாங்க. ஒரு வீடியோனால ஒருத்தவங்களோட லைஃபே மாறுது. யாருமே இந்த ஃபேக் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா, ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி வேணா அழியலாம். ஓகேவா? நல்லா இருக்காரு அந்த மனுஷன், நல்லா இன்னும் காமெடி பண்றது, இன்னும் நல்ல எனர்ஜியா இருக்காரு. அவரை போயிட்டு ஆர்ஐபி போடுறது, செத்துட்டாரு போடுறது, அவர் உடம்பு சரியில்லை ஆக்சிடென்ட் சொல்லி போடுறது, இதெல்லாம் போட்டதே நீதான்டா. பாத்தீங்கன்னா ஒரு சோகமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். சைல்டுஹுட்ல இருந்து நம்ம ஒரு கார்ட்டூன் பார்த்துருப்போம், மிஸ்டர் பீன். அவர் பாத்தீங்கன்னா இறந்துட்டு இருக்காரு. A few moments later. அவரை போயிட்டு ஆர்ஐபி போடுறது, செத்துட்டாரு போடுறது, அவர் உடம்பு சரியில்லை. Meanwhile, அவரோட உடம்பு சரியாம இருந்ததுனால இறந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். A few moments later. யாருமே இந்த ஃபேக் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க.
இப்ப நீயே உன்னை ஓத்தாங்கோமான்னு திட்டிக்க. இவ்ளோ அக்கறமை இருக்குதுன்னா அந்த பார்ட் 1 வீடியோலயே அவர் சாகலன்னு சொல்லிருக்கலாம்ல. அந்த வீடியோ ஃபுல்லா அவர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு வியூஸ் வாங்கிட்டு பார்ட் 2 இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இது ஃபேக்குங்கன்னு சொல்றதுலயே தெரியுது உன்னோட இன்டென்ஷன் என்னதுன்னு. இதுக்கு 4 பேர் பூல ஊம்பி பொழைக்கலாமேடா. நான் எல்லாரையும் சொல்ல, பட் இவன் ஏதாவது இஷ்யூ பத்தி வீடியோ போடுறானா அது சொசைட்டி மேல அக்கறைலாம் கிடையாது. he just need views. டென்ஷன் சீக்கிரம் புண்டாமா. இந்த இஷ்யூல மட்டும் இல்ல, என்ன கான்ட்ரோவர்சி நடந்தாலும் சரி கெட்ட போட்டு ஃபர்ஸ்ட் வந்து நின்னுருவான். ஈவன் சிந்தூர் கா கிலாடி ஹெல்ட் பேக்டா. ஏர் இந்தியா ஆக்சிடென்ட் நடக்கும்போது வந்து பைலட்டோட கெட்ட போடுறேன்னு சொல்லிட்டு நேவியோட காஸ்டியூம் போட்டு வந்துட்டான். இப்ப கவின் இஷ்யூ நடக்குது, கவினோட கெட்டப்பே போட்டு வந்துட்டான். someone please stop this motherfucker. எல்லா கான்ட்ரோவர்சிலயும் நீ உன்னோட கெட்ட போட்டு வரணும்னு அவசியம் இல்ல. நாங்க பிள்ளைய பெற்று பால் ஊட்டி சீராட்டி படிக்க வச்சு ஆசையா அழகு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா உங்களை மாதிரி தருதலைங்க வந்து காதலுங்கிற பேர்ல புடிங்கிட்டு போவீங்க. அது ஏன்னு கேட்டா பெத்தவங்க காதலுக்கு எதிரி துரோகின்பீங்க. உங்களை மாதிரி சில பேர் பண்ற காரியத்தினாலதான்டா பல குடும்பம் நாசமா போய் கிடக்கு. இத ஆட்டோ பின்னாடி எழுதி உன் சுண்ணிய புடிச்சு நீயே ஊம்பிக்கடா லூசு புண்டை. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இந்த கொலை பண்ணவனை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை போட்டவன் வந்துட்டு கரெக்டான மனநிலையில இல்ல. டாக்டரை பாருடா. இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. எதுக்கு இவங்க? அவன் மனுஷனே கிடையாது. அவன் மேல லாரி ஏற்றி கொண்டு வரணும். அப்படியே லாரியை லெஃப்ட் வளைச்ச. இந்த வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் பார்ப்போமா? போலீஸ்லாம் இவங்களை பிடிச்சி விசாரணைன்ற பேர்ல வெளுத்து எடுக்கலாம், தப்பு இல்ல. எக்ஸாக்ட்லி. இதுக்கு இவனோட ரிப்ளை பாப்போமா? போலீஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. மண்டையில் ஒரு புண்டையும் இல்லாத மாதிரி பேசாதடா. மூஞ்ச காமிக்கிற தைரியம் இருக்கா? இல்ல. நீ மூஞ்ச காமிக்காம தப்பிச்சிட்டு இருக்க. ஃபேஸ் ரிவீல்லாம் பண்ணியிருந்தனா இந்நேரம் உன் நண்பன் கூட சேர்ந்து நீனும் சோப் எடுக்கிறேன்னு ஷார்ட் வாங்கிட்டு இருந்திருப்ப. இந்த தாயில இங்கிலீஷ்ல கூட திட்ட தோணல. ஏன்னா அது கூட அவனுக்கு புரியாது. அவ்வளோ தற்கூரி அவன். இதெல்லாம் ஒரு சைடு போக, படிச்ச முட்டாளுங்க ஒரு சைடு. இன்னுமாங்க கேஸ்ட் இதெல்லாம் நடக்குது. ஜாதி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதை வந்து கதையை எடுத்து சொல்லி அது இன்னைக்கு இல்லன்னு தெரிஞ்சு அதை 80s 90s செட் பண்ணி படம் பண்றது வந்து அதுல எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லாம இருக்கு. I don't think those stories need to be told anymore. முன்னாடி வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி முன்னாடி நடந்தது. இப்பெல்லாம் சத்தியமா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அந்த மாதிரிலாம் எந்த இடத்துலயும் நடக்கிறதே இல்ல. மயிலாப்பூர் பாட்டிக்கு தான் இந்த பதிவு. நியூஸ் பாரு. ஓய், இந்த மாதிரி இஷ்யூ நடக்கும்போது நியூஸ் பார்க்காமல் பெண்ணவாளுக்கு ப்ரமோஷன் பண்றேன். இஷ்யூலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காலத்துல ஏதுங்க ஜாதி, யாருங்க ஜாதி பாக்குறான் என்று சொல்றேன். தவறு. ஓய், என்னைக்கோ ஒரு காலத்துல நடந்ததை வச்சு இன்னும் எவ்வளவு நாள் இந்த கதையை ஓட்டிட்டு இருக்க முடியும்? எல்லா இடத்துலயும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு தான் எல்லா இடத்துலயுமே முதல் வாய்ப்பு. சரி, ரைட்டு. ரொம்ப ரேண்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஸ்டண்ட் வெங்கி கிட்ட ஆரம்பிச்சு டாபிக் எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். இந்த வீடியோக்கு லைக் எல்லாம் வைக்கல. பாய். சாதி மதம் மொழி மாறி மாறி நாங்க காதலிச்சா நீயும் வெட்டுற. ஒரே பாலினம் காதலிச்சாலும் தேடி தேடி போய் வெட்டுற. அக்காவை வெட்டுற, தங்கைய வெட்டுற, அம்மாவை வெட்டுற, தோழிய வெட்டுற. வெட்டி வெட்டி தனம் மாறு.